ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட்ஸ் சேனல். ஐபிஎல் 2024 மார்ச் 22 ஆரம்பிச்சு மே 26 வரை முடிக்க போறதாக சோசியல் மீடியால ஒரு நியூஸ் போய்கிட்டு இருந்தது நண்பா. இந்த நியூஸ் அபிஷியலான கிரிக்கெட் ட்ராக்கர்ஸ் கிரிக்பெஜ் அபிஷியலாவே அவங்களுடைய சோசியல் மீடியால போட்டிருந்தாங்க. பிசிசிஐ மார்ச் 22 டு மே 26 ஐபிஎல் வச்சு முடிக்க போறதாக முடிவு பண்ணியிருக்காங்களாம். பிசிசிஐ இது அபிஷியலாவே அவங்களுடைய சோசியல் மீடியால சொல்லியிருந்தாங்க நண்பா. உங்க சொல்ற தகவல் ஃபுல்லா உண்மையா இருந்திருக்கு நண்பா இது வரைக்கும். பட் ஒரு சில பேர் ஐபிஎல் 2024 ஷெட்யூலை பத்தி சோசியல் மீடியால ரூமர்ஸா கிளப்பிக்கிட்டு இருக்காங்க நண்பா. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு மட்டும் பாதி ஐபிஎல் ஷெட்யூல் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ண போறதாக சோசியல் மீடியால ரூமரை யாரோ கிளப்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இந்தியாவில் வைக்க போறாங்களாம், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போய் வைக்க போறதாக ஒரு சோசியல் மீடியால ஒரு நியூஸ் கிளப்பி இருக்காங்க. யாருன்னே தெரியல ஏன் இப்படி சோசியல் மீடியால ரூமர்ஸை கிளப்பி இருக்காங்க ஐபிஎல் 2024 ஷெட்யூலை பத்தின்னு சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை நண்பா. இன்னும் பிசிசிஐ இதை பத்தி எதுவுமே அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல. இப்போதைக்கு பிசிசிஐ ஐபிஎல் உடைய ஸ்பான்சர் தான் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. 5 வருஷத்துக்கு டாடா வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க ஐபிஎல் ஸ்பான்சரை. இந்த நியூஸை மட்டும்தான் அபிஷியலாவே பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஐபிஎல் 2024 ஷெட்யூலை பத்தி எதுவுமே அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணல நண்பா. எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா செகண்ட் வீக் தான் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுவரை சோசியல் மீடியால யாராவது ஐபிஎல் 2024 ஷெட்யூலை பத்தி ரூமர்ஸ் கிளப்பினா இதையும் நம்பிடாதீங்க நண்பா.